இது சவுதியா இல்ல நம்ம ஊரான்னு தெரியல. பெசாட்டி இந்த ஊர்ல இருந்துடலாம் போல. ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு தான் போறோம். எல்லாத்தையும் வண்டியில தூக்கி போட்டு நேரா கிளம்பியாச்சு. நாங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த ஸ்பாட் ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். நேரா உள்ள போயிட்டு நம்ம சிஓ இறக்கி விட்டு பார்த்தா நம்ம அண்ணன் வந்துட்டாரு. நம்ம அண்ணனோட நேம் பாத்தீங்கன்னா முத்து. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த ஃபார்ம் அவர் தான் பாத்துட்டு இருக்காரு. வண்டியில இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நேரா குளிக்க போயாச்சு. இப்பதான் மோட்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரி ரைட், ஒரு குளியில போட்டுரும் அப்படின்ட்டு நேரா உள்ள இறங்கியாச்சு. சியாத்த உள்ள தூக்கி போட்டு ஒரு 4-5 முக்கு வெளியே எடுத்தாச்சு. ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் சைடுல எல்லாம் பம்பு செட்ல குளிப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஃபீல் ஆகுது. வேற லெவல்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் நல்ல ஒரு குளியல போட்டாச்சு. போட்டு நேர சாப்பிட கிளம்பிட்டோம். வீட்ல இருந்தே சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்தாச்சு. சோறு, அப்புறமா சாம்பார், முட்டை, அப்புறமா பீஃப், நல்ல ஒரு சாப்பாடை போட்டு அப்படியே இந்த ஃபார்மை சுத்தி பார்க்க போயாச்சு. ரொம்ப நாளா அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவனை நானே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கேன். யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னப்பா போவோமோட பார்ட் 2 இவன் சியாத்தோட தம்பி. இந்த மாதிரி நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது என்னோட மர்மவன், இவனோட நேம் பாத்தீங்கன்னா ரயான் ஹனி. ரொம்ப நல்ல பையன். இப்ப கூட பாருங்களேன், முட்டை கொடுக்கலன்னு முட்டை எதுக்கு எரியுது. ஆக்சுவலா இந்த ஃபார்ம் யாருக்குள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரபியோட ஃபார்ம். இவங்க வீக்லி இங்க வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போவாங்க. நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. ஃபேமிலியா போனா நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் போல. வெளியேந்து வருதவங்களுக்கு கூட ஒரு நாள் ரெண்ட் மாதிரி கொடுக்கும். அப்படியே நம்ம ரயான் கூட கொஞ்ச நேரம் லேண்டிட்டு அப்படியே அவனை வெறுப்பேத்திட்டு இருந்தேன். சவுதிக்கு வந்த புதுசுல எல்லாம் என் கூட சேரவே மாட்டான். இப்பதான் கொஞ்சமா சேர்ந்துட்டு வர. நம்ம அண்ணனை பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் ஃபுல்லா செரி பழத்தை பறிச்சுட்டு வந்துட்டாரு. இப்பதான் இவன் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறான் போல. மூஞ்சி எங்கேயோ போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1:30ல இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் இங்க இருந்தோம். இருந்துட்டு அப்படியே நேரா கிளம்பிட்டோம். நம்ம அண்ணனுக்கு ஒரு சலாம் போட்டு நேரா பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நேரா அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு.